வணக்கம். நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். முருக பக்தர்கள் மாநாடு ஜூன் 22 மதுரையில். இடம் அம்மா திடல், பாண்டிக்கோவில் அருகில். முருகன் அருள் பெற அழைக்கின்றார்கள். பாஜக சிந்தனையாளர் பிரிவு, தமிழ்நாடு. நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா தலைவலி. ரத்த ஓட்டம் எங்கே தடைபடுகிறதோ அங்கே வலி இருக்கும். உடம்புல பெயின் எங்கே வந்தாலும் ஒரே ஒரு ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்குது. நம்மளோட சுண்டு வரல அமுக்கி விட்டாலே போதும். ஒரு 10 வாட்டி அமுக்கிறதுக்குள்ள தலைவலி காணாம போயிடும். ஒன்றும் இல்லை, சிம்பிள். இங்கே இருக்கக்கூடிய பாயிண்ட்டு பிரெயினில் இருக்கக்கூடிய எல்லா அந்த தடைகளையும் உடைச்சிடும். பிரெயினில் மட்டும் கிடையாது, எங்கெங்கெல்லாம் நாட்டு மருந்து கடைக்கு போயிட்டு அணு தைலம்னு ஒன்று இருக்கும். நைட் இப்போ நல்லா படுத்துட்டு 2 ட்ராப் போட்டாலே போதுமான விஷயம். இந்த ஒத்த தலைவலியாக இருக்கட்டும், மைக்ரைனாக இருக்கட்டும். எக்ஸ்டர்னலா சொன்னா ஓகே, நீங்க இன்டர்னலா சொல்றீங்க. நிறைய பேருக்கு ஒரு பயம் வரும்ல சார். இது நம்ம சாப்பிட்டு போகிறது ஒன்று இருக்குது. மூக்கோட போயிடும், அதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது. ஸோ போட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ பெரிய ரிலீஃப் இருக்கும். இந்த குச்சி மஞ்சள், விரலி மஞ்சள் சொல்லுவாங்க இல்லையா, அதை வேப்பனையிலே ஊற வச்சிடணும். முன்னாடி ஊற வச்சுட்டு அதை கொஞ்சம் எடுத்து நீங்கள் கேஸில் அடுப்பில் வச்சிங்கன்னா ஊதுபத்தி மாதிரி எரியும். அதை மூக்கை சுட்டுக்காமல் நல்லா இன்ஹேல் பண்ணாலும் தலைவலி போயிடும். மறுபடியும் கொரோனா அப்படின்ற ஒரு வைரஸ் பரவுது. இந்த மாதிரியான வைரஸ் ப்ராப்ளம்க்கு இதே மருந்து பயன்படுமா சார்? ஹாட் வாட்டரில் துளசி ட்ராப்ஸ் போட்டு மஞ்சள் போட்டு குடிச்சிடலாம். இதை எடுக்கிறவங்கள எந்த விதமான பேண்டமிக் சுச்சுவேஷனும் பாதிக்காது. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். உணவுப் பொருட்கள் மூலயமா பல மருந்துகள் இருக்கு. அந்த உணவுப் பொருட்களை நாம சரியான முறையில உண்ணும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் விட்டு போகுது அப்படின்னு தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்மளுடைய நேயர்களுக்காக சொல்லிட்டு இருக்காங்க டாக்டர் மாயன் செந்தில் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு சூழல்ல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா தலைவலி, மைக்ரேன் இஷ்யூ அப்படின்னு சொல்றாங்க. இந்த மைக்ரேன் இஷ்யூ எதனால சார் வருது? இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா சொல்லப்போனால் பிளட் சர்க்குலேஷன் தான். நம்மளுடைய தலைக்கு ஆக்சிஜன் லெவல் போகலை அப்படின்னாலே 100% தலைவலி வந்துடும். இல்லை ஒத்த தலைவலி தாங்கவே முடியாது, என்னன்னே தெரியும், கான்சன்ட்ரேட் பண்ணி இதனால் அப்படியே கண் வலி வந்துடும். ரெண்டுமே இருந்துச்சுன்னா எப்படி நீங்கள் ஒர்க் பண்ண முடியும்? அவ்வளோதான், வீட்டிலே படுத்துருப்பீங்க. நீங்கள் என்ன ஒரு டேப்லெட் ஒன்று போடுவீங்க, உடனே சரியாயிடும். ரத்த ஓட்டம் எங்கே தடைபடுகிறதோ அங்கே வலி இருக்கும். இப்போ அதான் நான் சேம் சொன்ன மாதிரி நம்ம ஒரு ரப்பர் பேண்ட் போட்டோம்னாக்கா கையில் இந்த இடத்துல பெயின் வர ஆரம்பிச்சிடும். சேம் நம்ம கைக்கே அப்படின்னா ரொம்ப சென்சிட்டிவான மூளையில் இருக்கக்கூடிய நரம்புகள் ரொம்ப ரொம்ப சாஃப்ட். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கேஸ்ட்ரிக் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். ரெண்டாவது, ஓவராக படிச்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு இந்த இது வரும், திங்கிங். அதேமாதிரி சிஸ்டம் அதிகமாக பார்க்குறவங்க, மொபைல் பார்க்குறவங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு அதிகமான கவலை இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மூளைக்கு அவ்வளோ பெரிய வேலையை கொடுக்குறோம். சூடு ஒரு மொபைலை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா சூடாயிரும். பார்த்தீங்களா, நிறைய ஆப் ரன் ஆகிட்டு இருந்தால் என்ன ஆகும், மொபைல் சூடாகும் போது என்னென்னே தெரியல, இது இவ்வளோ சூடாகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரன்னிங்கில் ஆப் நிறையா இருக்கும். என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் தூக்கி விட சொல்லுவாங்க. அதேமாதிரி மண்டையில் இருக்கக்கூடிய, அதாவது பிரெயினில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை அப்படி தூக்கி போட்டுடணும். இன்றைக்கி இங்கே உட்காந்துட்டு அவ்வளோ ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்கும், ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் இருக்கும். பேசுகிறவங்க கூட சொல்லுவாங்க, நீ சொல்லிட்டு போயிடுவாப்பா, இங்கே இது அனுபவிக்கிறவங்களுக்குலாம் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைதான். ஆனால் இதையும் கடந்து போக வேண்டும். சில விஷயங்களை நடந்து போகணும், ஸ்பீடாக போக வேண்டாம். நிதானம். எப்பொழுதுமே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஈகோ அது எல்லாத்துக்கும் இருக்கும். அதை ஈஸிகோவாக மாற்றணும். ஒன்று நம்மக்கிட்டேருந்து மாற்றிக்கணும், இல்லைன்னா அவங்கள்ட்டேருந்து மாற்றிக்கணும். ரெண்டும் தான் இன்றைக்கி ஃபேமிலி இஷ்யூஸ். இதெல்லாம் சேர்ந்து ஸ்ட்ரெஸ்ஸாக மாறும். அப்போது பிரெயின் கிட்ட இருக்க தான் அவ்வளோ பிரச்சனையுமே இருக்குது. அப்போது மெயின் பிளட் சர்க்குலேஷன் உள்ளே போகணும். ஒன்று, ஆக்சிஜன் பற்றாக்குறை உடம்புல வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக தலைவலி வந்துடும். வேறு பெருசாக தேவையில்லை. ஸோ இதுக்கெல்லாம் குட்டி குட்டி ரெமடிஸ். உடம்புல பெயின் எங்கே வந்தாலும் ஒரே ஒரு ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்குது, நம்மளோட சுண்டு வரல். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தலைவலியாக இருக்கட்டும், உடம்பு வலியாக இருக்கட்டும், நிறைய பேருக்கு பயங்கரமான பெயின் இருக்கும். ஏதாவது ஒரு ரீசனில் வயிற்று வலி இருக்கும், மெடிசன் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அவங்களால எந்த ஒரு பெயினையும் டாலரேட் பண்ண முடியலனாக்கா அசால்ட்டாக இந்த சுண்டு வரல அமுக்கி விட்டாலே போதும். ஒரு 10 வாட்டி அமுக்கிறதுக்குள்ள தலைவலி காணாம போயிடும். ஒன்றும் இல்லை, சிம்பிள். இங்கே இருக்கக்கூடிய பாயிண்ட்டு பிரெயினில் இருக்கக்கூடிய எல்லா அந்த தடைகளையும் உடைச்சிடும். பிரெயினில் மட்டும் கிடையாது, எங்கெங்கெல்லாம் அந்த பாதை, ரத்த ஓட்ட பாதை லாக் ஆகிருக்கா அத்தனையும் உடைச்சி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பஸ்டர் இது. உடம்புல பெயின், தலைவலி இருக்கா, இந்த இடம், அவ்வளோதான். இதை மட்டும் நல்லா அப்படி அமுக்கிவிட்டு நல்லா தூக்கம் வராது. எல்லா விரலையுமே இந்த பிரச்சனை, இந்த பாசிட்டிவ் இருக்குது. இந்த பிரச்சனைங்கிறது பெயினுக்குன்னா அந்த சுண்டு வரல் தான். இது முக்கியமான ஒரு பாயிண்ட். எந்த ஒரு பெயினாக வேணால் இருக்கட்டும், தாங்கவே முடியல, அவ்வளோதான். இன்றைக்கி ஆனால் அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி என்னால் இதை மட்டும் அமுக்கிக்கிட்டே ஹாஸ்பிட்டல் போக சொல்லுங்கள். போகிறதுக்குள்ளே அந்த பெயின் இருக்காது, அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அந்த மெடிசன் எடுத்து கிளியர் பண்ணிக்கலாம். நார்மலாக இதை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தாங்கனாலும் பெயின் 100% இல்லை, 200% இருக்கவே இருக்காது. இது ஒன்று.
ஸோ அப்போ ஆக்சிஜன் கொடுக்குது, ரத்த ஓட்டத்தையும் அதிகமாக கொடுக்குது நம்மளுடைய பிரெயின். ஆக்சுவலி பார்த்தா இந்த கை தான் வந்து தலைக்கு உள்ளது. இதை நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணணும் இந்த சைடு. ம். இதை மட்டும் தான் இந்த கார்னர். சைடுல. ஆமாம். இது வந்து தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை பேலன்ஸ் பண்ணி சரி பண்ணிட்டுரும். பெயினுக்குங்கிறது இந்த விரல். ஸோ ரெண்டையுமே நம்ம ப்ரெஸ் பண்ணலாம், தேவைப்பட்ட எல்லாத்தையுமே கூட பண்ணலாம். ஆனால் மெயினாக இந்த 2 தான் கிங்ஸ். ஸோ இதை பண்ணாலே பெயின் இருக்காது, தலைவலி இருக்காது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான மெடிசனா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி வந்து நிறைய விஷயம் இருக்குது. நான் ரொம்ப ஸ்பீடாக இருக்கேன்னு கேட்டால் நாட்டு மருந்து கடைக்கு போயிட்டு அணு தைலம்னு ஒன்று இருக்கும். ம். நைட் இப்போ வந்து நல்லா படுத்துட்டு 2 ட்ராப் போட்டாலே போதுமான விஷயம். இந்த ஒத்த தலைவலியாக இருக்கட்டும், மைக்ரைனாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு வந்து ஆக்சிஜன் லெவல் போகலைனாலும் எல்லாமே நசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நவ அசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புல இருக்கிறது 9 ஓட்டை இருக்குது. அந்த நவ அசியம் அப்படிங்கிறத நசியமாக மாறிச்சு, நசிந்து போகுதல் அப்படிங்கிறது இல்லாமல் பண்ணுறது அப்படிங்கிறது அர்த்தம். அது வியாதி. அழகாக என்ன பண்ணணும், நைட்டு படுக்க போகும்போது சாப்பிட்டு நல்லா படுத்துட்டு மூக்கில் இல்லை 2 ட்ராப் இல்லை 2 ட்ராப், அவ்வளோதான். அது எப்பேற்பட்ட தலைவலியாக இருக்கட்டும், தலை சம்மந்தப்பட்ட வியாதியாக இருக்கட்டும், இது பெயின். ஸோ இங்கே மூக்கில் போடுற இந்த நசியம், இந்த அணு தைலம் உடம்புல இருக்கக்கூடிய பாதி வியாதிக்கு கிளியர் பண்ணி கொடுத்துரும். மூக்கு உள்ள ட்ராப் மாதிரி தான், நோஸ் ட்ராப்ஸ் மாதிரி தான் போடணும். இது ரொம்ப ரொம்ப சூப்பரானது. அணு தைலம் நாட்டு மருந்து கடையில் எல்லா கடையிலையுமே கிடைக்கிது, சித்தா ஸ்டோரில் எல்லாத்துலேயும் கிடைக்கிது. இன்றைக்கி வெறும் தலைவலி மட்டும் கிடையாது, வியாதி எந்த மருந்து எடுத்தாலும் இதை வந்து தனியாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இது ஒரு 90 நாளில் ஒரு டோட்டலாக ரூட் காசஸோட ஒரு டிசீஸ் கிளியர் ஆகுதுன்னா இது 50% சரியாயிடும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னடா இது தலைவலிக்கு தானே இதை போட சொன்னார், எந்த வியாதிக்கு வேணாம் அப்படி கிடையாது. மூக்கில் போட்டாலே கலிஸ்தம், கண்ணில் போட்டாக்கா கண்ணில் சம்மந்த கலித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, இது நசியம். காதில் போட்டாக்கா அது ஒரு மெடிசன். ஸோ 9 துவாரம் இருக்குது. அந்த 9 துவாரத்துலேயும் நம்ம ஒவ்வொரு ட்ராப்ஸ் போடுறதுல ஒரு விஷயம் இருக்குது. அதில் 2 மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2 நோஸில் போடக்கூடிய இந்த இது. அந்த காலத்தில் நிறைய குப்பைமேனி தைலம் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல எண்ணெயில் குப்பைமேனி இலையை போட்டு நல்லா காய்ச்சி வச்சுப்பாங்க. அது எவ்வளோ வேணாலும் போட்டு காய்ச்சலாம். அந்த எண்ணெயும் நம்ம 2 ட்ராப்ஸ் போடலாம். நல்ல எண்ணெய் போடும்போது என்ன, உடம்புல உள்ள சூடும் குறைஞ்சிரும். சளி பிடிச்சிக்குமா தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், போடும்போது சளி பிடிக்கும். அது அந்த டிசீஸ் சளி கிடையாது, அனிச்சை. நம்மளுடைய ஹீட்டை குறைக்கும் போது அனிச்சையாக நடக்கக்கூடிய ஒரு 2 நாள் இருக்கும், அப்புறம் சரியாயிடும். ஆனால் அவ்வளோ சூப்பராக கிளியர் ஆகும். ஸோ அது உங்களுக்கு பண்ண முடிஞ்சால் குப்பைமேனி எண்ணெயை வந்து இப்படியும் யூஸ் பண்ணலாம். இல்லையா, அணு தைலமே ரொம்ப ரொம்ப சூப்பரான இருக்கும். இது எக்ஸ்டர்னலா சொன்னா ஓகே, நீங்க வந்து இன்டர்னலா சொல்றீங்க. நிறைய பேருக்கு ஒரு பயம் வரும்ல சார். இது நம்ம வந்து சாப்பிட்டு போகிறது ஒன்று இருக்குது, மூக்கோடு போயிடும், அதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது. ஸோ போட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ பெரிய ரிலீஃப் இருக்கும். ஆஸ்துமா, மூக்கடைப்பு, சதை அடைப்பு, இந்த மூக்கில் சுவாச கோளாறு, அதேமாரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ரீத்திங் ட்ரபிள் இருக்கக்கூடிய விஷயங்கள், லங்ஸில் இருக்கக்கூடிய டிசீஸ் எல்லாமே ப்ரீத்திங்கோட எனர்ஜியை சூப்பராக்கி கொடுத்துரும் இந்த அணு தைலம். ஸோ இது மட்டும் இல்லை, நான் 90% டிசீஸ்க்கு நான் இதை யூஸ் பண்ண சொல்கிறேன். ஏன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா ஆக்சிஜனை உடம்புல கொடுக்கறதே இந்த அணு தைலம் நல்லாவே கொடுக்கும். ஸோ நசியத்துக்குள்ளே வரேன் நான். நசியம்னா இந்த 2 ஓட்டை ரொம்ப ரொம்ப முக்கியம். சுவாச நாடி, இந்த சுவாச நாடி சரியானாலே எல்லா நாடியுமே 72,000 நாடியும் சரியாகும். அந்த பேஸில் நான் சொல்கிறேன். அதை தான் சித்தர்களும் பண்ணாங்க. ஸோ இது ஒன்று. இன்னொன்று வந்து தலைவலிக்கான விஷயம் வந்து இந்த குச்சி மஞ்சள், விரலி மஞ்சள் சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து வேப்பனையிலே ஊற வச்சிடணும். முன்னாடி ஊற வச்சுட்டு அதை கொஞ்சம் எடுத்து நீங்கள் கேஸில் அடுப்பில் வச்சிங்கன்னா ஊதுபத்தி மாதிரி எரியும். அதை மூக்கை சுட்டுக்காமல் நல்லா இன்ஹேல் பண்ணாலும் தலைவலி போயிடும். ஏன்னா அது அழகாக ஓடி போய் ஃபஸ்ட்டு அந்த ஏர் பிளாக் உடைச்சிரும், ஆக்சிஜன் கொடுத்துரும். அதேமாதிரி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கிளியாரிட்டி. யாரெல்லாம் குச்சி மஞ்சள் சுவாசம் எடுக்கிறாங்களோ சதையடைப்பு, சுவாச பிரச்சனை இருக்குது, எனக்கு வந்து நிறைய சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, அதேமாரி எனக்கு வந்து ஆஸ்துமா இருக்குது, எல்லாத்துக்குமே இந்த மஞ்சள் அவ்வளோ பெரிய சூப்பர். இது ஒன்று. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆடாதோட பவுடர். ஆமாம், இது குளிர்காலங்களாக இருக்கட்டும், வெயில் காலங்களாக இருக்கட்டும், வீட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா இதுதான் ஹால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது குழந்தைக்கெலாம் நிறைய பேர் பார்த்திங்கனாக்கா அந்த அடிக்கடி ஃபீவர் வரும், கோல்டு வரும், இல்லைன்னா ஏதாவது ஒரு டிசீஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க முறுக்கி அழுதுட்டுலாம் இருப்பாங்க. பிறந்த குழந்தையாக இருக்கட்டும், இல்லை 1 வயசு 2 வயசு, இல்லைன்னா நமக்கே அது பொருந்தும். ஆடாதோட பவுடர் ப்ளஸ் வந்து கரிஞ்சீரக எண்ணெய் அதோடு சேர்த்து நம்ம கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கலாம். ஸோ ஆடாதோட பவுடர், கரிஞ்சீரக எண்ணெய், மஞ்சள், இந்த 3ஐயுமே கொஞ்சம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதை வந்து அந்த கரிஞ்சீரக எண்ணெய்களே பார்த்திங்கன்னா ரொம்ப கொலன்னு ஊற்றிட வேண்டாம். சும்மா அப்படி பிடிச்சி வச்சா நிற்கணும். இந்த விநாயகர்லாம் பிடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பிடிச்சி வச்சுட்டு அதில் பற்ற வச்சிங்கன்னு வச்சுங்களேன். இல்லை எனக்கு சரியாக எரிய மாட்டேங்குதுன்னா கொஞ்சம் பச்சை கருப்புறம் மேலே சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது எரியும். அது அழகாக பார்த்திங்கன்னா புகை மாதிரியே அந்த சாம்பிராணி மாதிரியே அழகாக வந்துடும். வந்துச்சுன்னா அந்த வீடு ஃபுல்லாக அந்த புகை வந்து பார்த்திங்கன்னா எந்த நெடி இருக்காது, மூச்சுத்திணறல் இருக்காது, ஆனால் கொசு கூட இருக்காது. கொசு விரட்டியாகவே சூப்பராக இருக்கும். இதை எடுக்கும்பொழுது அவங்களுக்கு அந்த தலைவலி இருக்காது. அதேமாதிரி அந்த குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபீவர், ஃப்ளூ அது இருக்காது. லைட்டாக அந்த புகையை சுவாசிக்கிறதுனால அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. ஸோ ஆடாதோட பவுடருக்கு அவ்வளோ சூப்பர். அதேமாதிரி கரிஞ்சீரக எண்ணெய் ப்ளஸ் வந்து நம்ம வந்து மஞ்சள் ஆட் பண்ணுறோம். இதுவே போதுமான விஷயந்தான். அவ்வளோ சூப்பராக இருக்கும். தலைவலியை சேர்த்து சுத்தமாக காலையே இருக்கவே இருக்காது. இது ஒன்று. அணு தைலம்,
அதுக்கப்புறம் நம்ம மெயினாக சொல்கிற இந்த பாயிண்ட் எப்படிப்பட்ட தலைவலியாக இருந்தாலும் உடனே நிற்கிறோம். அடுத்தது இங்கே இந்த தலையில் உள்ள பாயிண்ட் இப்படி குனிஞ்சிங்கனாக்கா இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கும். இந்த இடத்துல ஒரு இப்படி எடுத்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பள்ளம் முடியும். நீங்கள் இப்படி எப்படி தேய்ச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா இதோட ஸ்டாப் ஆகிடும். அதை தான் வந்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். இதுதான் நான் சொல்கிற மாதிரி அந்த ஆக்சிஜனையும் கொடுத்துருவோம், பிரெயினாக வச்சுருக்கோம், ஸ்ட்ரெஸ் இருக்காது. சும்மா ஜஸ்ட்டு நம்ம வச்சுட்டு லைட்டாக கண்ணை மூடிட்டு ரிலாக்ஸாக அப்படி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணுங்கள், காணாமல் போயிடும் தலைவலி. நிச்சயமா சார். சார் அதே மாதிரி இப்போ இருக்க சூழ்நிலை பார்த்தீங்கன்னா தலைவலி அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் மறுபடியும் கொரோனா அப்படின்ற ஒரு வைரஸ் பரவுது. மக்கள் வந்து கொஞ்சம் பயத்தில் இருக்காங்க. இந்த மாதிரியான வைரஸ் ப்ராப்ளம்க்கு இதே மருந்து வந்து பயன்படுமா சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக வச்சுக்கலாம். இதே அணுத்தைலம் பத்திரமா போன வாட்டிலாம் அவ்வளோ சூப்பராக ஹெல்ப் பண்ணிச்சு. போன வாட்டிலாம் அந்த அணுத்தைலம் அவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குனுச்சு. ஏன்னா மூக்கு வழியாக தான் எல்லாத்துக்கும் ஈஸியாக பண்ணிச்சு. அப்போ தொண்டைக்குள்ளே ஆரம்பிச்சிச்சு. ஸோ அணுத்தைலம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டாக் வாங்கி வச்சுக்கலாம். இது ஒன்று. ரெண்டாவது நம்ம வந்து 2 மெடிசன் மெயினாக அந்த காலத்தில் பயன்படுத்துங்க. விசை காய்ச்சல், அதேமாரி மூச்சு பிரச்சனை, ஆக்சிஜன் இல்லை, எல்லாமே இருந்துச்சுனாக்கா நம்ம முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்த. என்ன? துளசி, மஞ்சள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 2மே ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ காலையில் சுண்டக்காய் சைஸ். இப்போ ஒருத்தவங்களுக்கு ஹை ஃபீவர் வந்துருச்சு, வைரல் ஃபீவர்னு வச்சுக்கோங்களேன். வைரல் ஃபீவர். அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா மலேரியா, டெங்கு, எதுவாக இருந்தாலும் இது சூப்பராக இருக்கும். எந்த மெடிசன்லாம் எடுத்துக்கிட்டு காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம வந்து இதை சாப்பிடும் பொழுது இன்னொன்று சாப்பிட்டா ஏதாவது எதிர்வினை வந்துருமா? சான்ஸே இல்லை. டர்மரிக் ஏதாவது நம்ம குழம்புல போட்டு சாப்பிட்றது தான். துளசி அதை பற்றி தெரியும், துன்பம் போக்கும் துளசி அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணணும், தேவையான அளவு துளசியை எடுத்து என்ன பண்ணுறோம், நம்ம கையில் இந்த இப்போலாம் கல்வம்லாம் நிறையா வந்துருச்சு, அரைக்கணும். கொஞ்சமாக அதாவது என்றைக்குமே போட்டிங்கனாக்கா இப்போ ஒரு 50 கிராம் நம்ம துளசி இலை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா சும்மா ஒரு 10 கிராம் மஞ்சள் இல்லைன்னா ஒரு 5 கிராம் மஞ்சள் எடுத்து போட்டு நம்ம நல்லா அரைச்சிட்டிங்கனாக்கா அவ்வளோ சூப்பராக இருக்கும். சுண்டக்காய் சைஸ் போட்டுட்டு தண்ணி குடிச்சிடணும். நம்ம உயிரை காப்பாற்றிக்கணும்னா இது வந்து எடுத்துக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். இது ஒரு நாள். அடுத்த நாள் குப்பைமேனி இலை. குப்பைமேனி இலை அதேமாதிரி துளசி எப்படி போட்டோமோ குப்பைமேனி இலையை அரைக்கிறோம், கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கிறோம். அது ஒரு சுண்டக்காய் சைஸ், ரொம்ப தேவையில்லை. குழந்தைக்கெலாம் அதுக்கு பாதி, சுண்டக்காயில் பாதி. எப்பேற்பட்ட ஃபீவரும் பார்த்திங்கன்னா 2 வேளையில் சரியாயிடும். குப்பை என்ற மேனியை அவ்வளோ அழகாக சூப்பராக்கி கொடுத்துரும். அதேமாதிரி துளசி துன்பத்தை போக்கும். ஃபீவர் மட்டும் கிடையாது, எந்த வியாதி வேணாலும் இருக்கட்டும். இந்த 2மே மகா ரகசியம். அந்த காலத்தில் போனோன்னா வைத்தியர்கள் 2 உருண்டை ஊட்டி வச்சுருப்பாங்க. ஒன்று இது காலையில் ஒன்று சாயந்தரம் ஒன்று எடுத்துப்பாங்க. ஒன்றும் கிடையாது, துளசி மஞ்சள், இன்னொன்று குப்பைமேனி மஞ்சள், இவ்வளோதான். ஸோ இது வந்து உடம்புல உள்ளே போணுச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மெட்டபாலிசம், 100% இம்யூன் சிஸ்டம். உங்களுக்கு இந்த ஆட்டோ இம்யூன் சிஸ்டம் ப்ராப்ளம்லாம் இருக்குல்ல, நிறைய பேருக்கு இருக்குது. நான் இந்த டைமில் எதையும் சொல்லிடுறேன், பல பேருக்கு இப்போ இருக்குது. நிறையா கூட இந்த ஃபீல்டில் இருக்கவங்களாம் நிறைய பேருக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ஆட்டோ இம்யூன் சிஸ்டம் ப்ராப்ளம் வருது, எனக்கு மசில் டிஸார்டர் இருக்குது, இதெல்லாம் சூப்பர் மெடிசன். துளசி மஞ்சள், குப்பைமேனி மஞ்சள் தேவையான அளவுக்கு ரொம்பலாம் எடுத்து ஸ்டாக் பண்ணி வச்சுக்கலாம். எடுத்து காய வச்சு நல்லா காய வச்சுனா உருண்டையாக இருந்திருக்கும், அப்படியே வச்சுக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்தாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் பதப்படுத்தி வச்சுக்கிறத பொறுத்து இருக்குது, அவ்வளோதான். நிறைய செஞ்சு வச்சுக்கணும் அவசியம் இல்லை. ஒரு காலையில் இன்றைக்கி எடுக்கிறீங்களா, சாயந்தரம் கூட எடுத்துக்கலாம். காலையில் குப்பைமேனி மஞ்சள் ஒரு உருண்டை எடுத்துக்கிறீங்க, சாயந்தரம் வந்து பார்த்திங்கனாக்கா துளசி மஞ்சள் உருண்டை, அவ்வளோதான். இதை எடுத்தாலே எப்பேற்பட்ட ஃபீவர், விஷக்காய்ச்சல், அதேமாரி பெரிய பெரிய வியாதி, கேன்சராக இருக்கட்டும், எந்த வியாதிக்கு மருந்து எடுத்தாலும் இதை எடுத்தாலே சரியாயிடும். சார் இதுக்கு ஏதாவது கால அளவுகள் இருக்கா சார், இவ்வளவு நாட்கள் எடுக்கணும் அப்படின்னு? இல்லை, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 days எடுத்தாலே போதுமான விஷயந்தான். 48 நாள் எடுத்தாக்க உடம்பு கல் போல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கூட எடுக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதான் சார் சிம்பிள் மெடிசன் தானே, நல்லா யோசிப்பாங்க. நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறோம். மஞ்சள் ஏதாவது பண்ணியிருக்கா, துளசி எல்லாத்துக்கும் தெரிஞ்சுது, அதில் ஏதாவது இது நமக்கு எதாவது மைனஸ் வரப்போதா? அப்படிலாம் கிடையாது. காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒரு உருண்டை சின்னதாக, ரொம்ப பெருசாக நெல்லிக்காய் சைஸில் அந்த காலத்தில் சாப்பிட சொல்லியிருக்காங்க. வேண்டாம், சுண்டைக்காய் சைஸில் எடுத்து போட்டு டேப்லெட் போட்டுமா தண்ணி குடிச்சிக்கிட்டாலும் சரி. இதை மட்டும் செஞ்சேன். இது இல்லையா, எனக்கு இந்த மாதிரி உருண்டெல்லாம் செய்ய தேவையில்லை சார், துளசி ஒரு டம்ளர் எனக்கு கஷாயம் மாதிரி குடிச்சிக்கிறேன் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதே தான். ஒரு 10-15 துளசி இலை, ஒரு சிட்டிகை மஞ்சள் நல்லா பாயில் பண்ணி அப்படியே குடிச்சிட்டாலும் சரி, தண்ணியாகவும் குடிக்கலாம். அதே மாதிரி ஈவினிங் டைமில் அதே மாதிரி குப்பைமேனி இலை 4-5 இலையை உள்ளே போட்டு கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை மஞ்சள் போட்டு, மஞ்சள் நிறைய போட தேவையில்லை, ஒரு சிட்டிகை 2 சிட்டிகை இதுதான் கணக்கு போட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஈவினிங் குடி. இப்படி கஷாயமாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருண்டையாகவும் செஞ்சு காய வச்சுக்கலாம். நிழலாக காய வைக்கணும், அவ்வளோதான். பூசணம் பிடிக்காமல் பத்திரமா பதப்படுத்தி வச்சுட்டா நீங்கள் எவ்வளோ பாக்ஸில் கூட வச்சுக்கலாம். அது வந்து அந்த பதப்படுத்தும் முறையை பொறுத்து இருக்குது இல்லையா. அப்பப்போ செஞ்சு வச்சுக்கலாம். நம்ம துளசி தோட்டத்திலே இருக்குது, குப்பைமேனி வாசல்லே கிடக்கு. அப்போது எனக்கு இதே அப்ராட்லாம் இந்த குப்பைமேனி இல்லை சார், என்ன பண்ணலாம் அப்படின்னா துளசி இல்லாமல் இருக்காது. துளசி ட்ராப்ஸ். இப்போ இந்த மாதிரி பேண்டமிக் சுச்சுவேஷன் வந்துடுது, எனக்கு ஃபாரினில் இருக்கேன், எனக்கு துளசியும் கிடைக்கல குப்பைமேனியும் கிடைக்கல அப்படின்னாக்கா 100% துளசி ட்ராப்ஸ்னே கிடைக்கிது. அப்போ என்ன பண்ணுறோம், ஒரு டம்ளர் தண்ணியில் துளசி ட்ராப்ஸ் வந்து ஒரு 5-10 சொட்டு
மஞ்சள் கிடைக்காத இடமே கிடையாது. அதில் ஒரு சிட்டிகை மஞ்சள் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிடலாம். இல்லைன்னா ஹாட் வாட்டரில் துளசி ட்ராப்ஸ் போட்டு மஞ்சள் போட்டு குடிச்சிடலாம். இது நம்மளே காப்பாற்றிக்கிறதுக்கான ஒரு சூப்பர். இதை எடுக்கிறவங்கள எந்த விதமான பேண்டமிக் சுச்சுவேஷனும் பாதிக்காது. நிச்சயமா சார். அதாவது குழந்தைகளுக்கும் சரி, தலைவலியால் கஷ்டப்படுறவங்களுக்கும் சரி, எப்படி எளிய முறையில் அவங்களுடைய பிரச்சனையை போக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க. எங்களுடைய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.